அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜூன் 28, 29 அந்த மெமோவை பற்றியும், அதுக்கப்புறம் தேர்வு எப்போ இருக்கலாம் ஒரு ப்ரிடிக்ஷன் அதுவும், ப்ளஸ் உங்களுக்கு மாணவர்கள் நிறையா குழப்பத்தில் இருக்கீங்க, எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்துக்கு ஒரு சின்ன சொல்யூஷனு, ப்ளஸ் உங்களுக்கு இந்த எஸ்ஐ ரிசல்ட்டு 2023 பேட்ச் ரிசல்ட்டு எப்போ வரணும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ பிசி எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க் அனுப்புங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் வெறும் எஸ்ஐ பிசி அப்டேட் மட்டும்தான் போடுவோம். அது எப்போவுமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரை நம்ம வெறும் அப்டேட் டிஎன்யூஎஸ்ஆர் எஸ்ஐ பிசி அப்டேட் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். நம்ம கிளாஸும் அதான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதில் விருப்பம் இருக்கமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். அந்த ஜூன் 28, 29 மெமோ நிறையா பாஸ் ஆகிருந்துச்சி, எல்லோரும் போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். பட் ஆனால் நம்ம மட்டும் போடலை. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா அந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு இந்த டேட்டில் இருக்காதுன்னு நம்மளுக்கு ஒரு அனுமானத்தில் நம்ம போடலை. நம்ம டெலிகிராம்லேயும் போடலை, நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நம்ம அதை பற்றி போடலை. பட் மாணவர்கள் என்ன சொன்னதுன்னா, போட்டிருக்காங்க, வந்திருக்கு, அதை நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி படிங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நம்ம டேட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும், ரொம்ப தள்ளி போகும்னு சொல்லிட்டு மாணவர்கள் படிக்கிறதுல நீங்கள் ஸ்லாக்காக விடக்கூடாது. நம்ம படிக்கிறதுல எப்போவுமே தொய்வு இருக்கவே கூடாது. நம்மளுக்கு எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம் நம்மளுக்கு நடந்தாலும் நம்ம தயாராக இருக்கிறோமா அதுதான் பார்க்கணும். அதெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப தள்ளி போகும், நம்ம இந்த ரிலாக்ஸாக போய் எதாவது பண்ணலாம், சின்ன வேலைக்கு போகலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. தொடர்ச்சியாக உட்காந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு. போட்டியாளர்கள் அதிகமாக இருக்காங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த கடைசி வாய்ப்பு. உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இதுக்கப்புறம் வருமானா சந்தேகம் தான், கேள்விக்குறி தான். இதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும் எவ்வளோ அதிகமாக வேக்கன்சி எடுக்கிறதுக்கு. அதால் இது ஃபியூஜ் வேக்கன்சி. இது மாதிரி ஒரு வேக்கன்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி வரலாற்றில் எவ்வளோ வேக்கன்சி எஸ்ஐக்கு எடுத்தது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அது உங்களுக்கு எக்ஸாம் எப்போ இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, உங்களுக்கு ஜூலை கடைசியிலையோ அல்லது ஆகஸ்ட்லேயோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு போக வாய்ப்பே கிடையாது. 100% ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஜூன்னு இருக்காது, ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதால் நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு ஒரு 50 நாள் இருக்குது. அதால் நீங்கள் தாராளமாக படிங்க. அதேமாதிரி எஸ்ஐ ரிசல்ட் 2023 ரிசல்ட் நம்ம அவங்க கோர்ட்டே சொல்லியிருந்தாங்க, ஒரு 90 டேஸ் கொடுத்துருந்தாங்க. அது உங்களுக்கு ஜூலையில் முடியுது. உங்களுக்கு எவ்வளோ டேஸ் சொல்லியிருந்தாங்க, அதில் ஜூலையில் முடியுது. அதால் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்படி தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அதால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜூன் மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதால் 2023 எஸ்ஐ பேட்ச் பசங்க நிறைய குழப்படைஞ்சிட்டு ரொம்ப இதுவாக இருக்கீங்க, அவங்களுக்காக தான். அதால் நீங்கள் பயப்படாமல் இருங்க, வந்துடும். சீக்கிரமாக நீங்களும் ட்ரைனிங் போயிடலாம், எஸ்ஐ ட்ரைனிங் போயிடலாம். அதால் நீங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இப்போ இந்த மாதம் எஸ்ஐ ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 40 நாளில் உங்களுக்கு ட்ரைனிங்கே போட்டுருவாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் கூட உங்களுக்கு ட்ரைனிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதால் நீங்கள் கவலைப்படாமல் ஃப்ரீயாக இருங்க, வெளியே போகாமல். அப்புறம் வேறு ஏதாவது தகவல் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம எஸ்ஐ பொறுத்தவரை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஜூலை கடைசியிலோ அல்லது ஆகஸ்ட்லேயோ கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். அதில் மாணவர்கள் இது பண்ணுவோன்னா பிசி நோட்டிஃபிகேஷனும் சீக்கிரத்தில் வந்துடும். உங்களுக்கு ஜூலை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அதில் பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக படிங்க. அடுத்த வீடியோவில் கூட நான் பிசி தனியாக கூட உங்களுக்கு போடுறேன். அதால் மாணவர்கள் டைவர்ட் ஆகாமல் படிங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. அதேமாதிரி உங்களுக்கு எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா நம்ம ப்ரீவியஸ் சிலபஸ்ஸு ப்ளஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் அனலைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிறது தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி படிக்கிறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பர்சன்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கனாலே அவங்க அதான் சொல்லுவாங்க. சிலபஸ் கரெக்டாக அனலைஸ் பண்ணோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அதேமாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கேன், ஷேர் பண்ணுறேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க்கில் ஜாயின் ஆகிக்கிங்க. அதில் உங்களுக்கு நம்ம எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் போட்டிருக்கோம், அதேமாதிரி காக்கி சட்டை போட்டிருக்கோம், வீரம் போட்டிருக்கோம். காக்கி சட்டை பிகினர்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீரம்
ஓரளவு ஃபுல்லாக படிச்சிட்டோம் அப்படி ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஃபுல் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்கள். நம்ம ஃபுல் டெஸ்ட்டில் 120+ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபுல் டெஸ்ட்டில் 120+ எடுக்க பாருங்கள். ஆவரேஜாக வந்து நீங்கள் 120 மேலே எடுத்திங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நம்ம ஃபுல் டெஸ்ட்டோட லிங்க் அனுப்புகிறேன். அதிகாரம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 25 ஃபுல் டெஸ்ட்டு. அதேமாதிரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாக கேட்க மாட்டோம். அதால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.